இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் இர்ஷாடே காதர். தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்ட பின்னடைவை சமாளிக்க உத்வேகத்துடன் பணியாற்றுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மாவட்ட செயலாளர்களிடம் வேண்டுகோள். அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தை நவம்பர் மாதம் 12ஆம் தேதி பாராளுமன்றில் சமர்ப்பிக்க நடவடிக்கை. கோவிட் தொற்றுக்கு இலக்கான 91,745 பேர் வீடுகளில் சிகிச்சை பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அறநெறி பாடசாலைகளுக்கு புதிய வழிகாட்டல் கோவை. இவ்வாண்டுக்கான இலக்கியத்திற்கான நொபேல் பரிசு தன்சானியாவை சேர்ந்த நாவலாசிரியர் அப்துல் ரசாக் குர்னாவிற்கு. ஓமான் கிரிக்கெட் அணியுடன் நடைபெற்ற முதலாவது T20 போட்டியில் இலங்கை அணிக்கு வெற்றி. கோவிட் தொற்று பரவல் காரணமாக கடந்த 2 வருடங்களில் அனைத்து துறைகளிலும் ஏற்பட்ட பின்னடைவை சமாளிப்பதற்கு புது உத்வேகத்துடன் பணியாற்ற தயாராகும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மாவட்ட செயலாளர்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அரசாங்கத்தின் திட்டமிடலின் பிரகாரம் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியாவிட்டாலும் சகலரின் அர்ப்பணிப்பு ஊடாக கோவிட் தொற்றொழிப்புக்கு வெற்றிகரமாக முகங்கெடுக்க முடியும். தடுப்பூசி ஏற்றலுடன் புதிய பொதுமைப்படுத்தலை நோக்கி நகர கிடைத்த வாய்ப்பை புறக்கணிக்காது இலக்குகளை வெற்றி கொள்வது அனைவரினதும் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மாவட்ட செயலாளர்களுடன் இன்று நடைபெற்ற வீடியோ தொழில்நுட்பத்தின் ஊடான கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்தார். வீடுகளில் கோவிட் சிகிச்சை அளிக்கும் வழிமுறையின் கீழ் 91,745 பேர் சிகிச்சை பெற்றிருப்பதாக விசேட வைத்திய நிபுணர் மல்காந்தி கல்ஹேன தெரிவித்திருக்கிறார். அவர்களில் 1,330 பேரை மாத்திரம் வைத்தியசாலைக்கு அனுப்பி சிகிச்சை வழங்கியதாகவும் அவர் கூறினார். அறநெறி பாடசாலைகள் சம்பந்தமாக புதிய கொள்கை திட்டம் தயாரிக்கப்படும். சகல சமயங்களுக்கு உரித்தான அறநெறி பாடசாலைகளை ஒரே வழிமுறையின் கீழ் முன்னெடுப்பது இதன் நோக்கம் என்று ராஜாங்க அமைச்சர் விஜித் பேருகொட கூறினார். அறநெறி கற்கை நெறியின் விடயப்பரப்புகள் சமூகமயப்படுத்தப்பட வேண்டும். இந்த பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களை இணைத்துக் கொள்ளும் போது விசேட கவனம் செலுத்துவது அவசியம் என்றும் ராஜாங்க அமைச்சர் விஜித் பேருகொட கூறினார். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பு உரிமை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திற்கு கிடைத்தமையிட்டு மகிழ்ச்சியடைவதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை வானொலியில் ஒலிபரப்பாகும் கிரிக்கெட் வர்ணனைகளை தான் சிறுவயதில் கேட்டு ரசித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த பழக்கம் தற்போது வரை தொடர்வதாகவும் அமைச்சர் கூறினார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகையும் கூட்டுத்தாபன தலைவர் ஹட்டன் சமரசிங்கவின் பிரத்யேக செயலாளர் வீரசிங்கம் ஜெய்சங்கரும் அமைச்சர் நாமல் ராஜபக்சவை இன்று சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது அமைச்சர் இந்த விடயங்களை தெரிவித்தார். இதேவேளை T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பு உரிமை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு கிடைத்தமைக்கு முன்னாள் வீரர்களான சனத் ஜெயசூரிய, முத்தையா முரளிதரன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கூட்டுத்தாபன தலைவரின் பிரத்யேக செயலாளர் வீரசிங்கம் ஜெயசங்கருடன் உரையாடிய போதே அவர்கள் இலங்கை வானொலிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கை வானொலியில் ஒலிபரப்பாக உள்ள கிரிக்கெட் தொடர்பான நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாகவும் முத்தையா முரளிதரன் இதன்போது குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மினிமுத்து கல்வி திட்டம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ். தந்தையும் தாயும் போன்று. செய்திகள் தொடர்கின்றன. இன்று ஆரம்பமாயிருக்கும் நவராத்திரியை முன்னிட்டு இலங்கை வானொலி விசேட நிகழ்ச்சிகளை ஒலிபரப்ப உள்ளது. 9 தினங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கூட்டுத்தாபனத்தில் விசேட பூஜை நிகழ்வுகளை எதிர்வரும் 14ஆம் தேதி நடத்துவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இதற்கான ஏற்பாடுகளை கூட்டுத்தாபன தலைவரின் பிரத்யேக செயலாளர் வீரசிங்கம் ஜெய்சங்கர் மேற்கொண்டுள்ளார். நாட்டில் மேலும் 44 கோவிட் மரணங்களை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இவர்களில் 39 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இதன்படி நாட்டில் நிகழ்ந்திருக்கும் கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 13,229 ஆகும். இதேவேளை நாட்டில் கோவிட் தொற்றுக்கு இலக்கானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,23,000 கடந்துள்ளது. இவர்களில் 4,78,761 பேர் குணமடைந்திருக்கிறார்கள்.
மத்திய கலாசார நிதியத்தை மறுசீரமைப்பது தொடர்பாக நியமிக்கப்பட்டிருக்கும் 5 அடங்கிய குழு தனது அறிக்கையினை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் இன்று ஒப்படைத்தது. இந்த நிகழ்வு அலிர் மாளிகையில் நடைபெற்றது. புத்த சாசனம், சமய மற்றும் கலாசார அமைச்சர் என்ற வகையில் பிரதமரின் ஆலோசனைக்கு அமைவாக இந்த 5 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டது. கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த கஹவத்த குழுவின் தலைவராக செயற்படுகிறார். மத்திய கலாசார நிதியம் தொடர்பில் முழுமையான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மறுசீரமைக்கப்படும் என்று சுவிச்சத்தின் தொலைநோக்கு கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு அமைவாக பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இந்த குழுவினை நியமித்திருந்தார். பிள்ளைகளுக்கு பின்னால் இருந்து அவர்களுக்கு உறுதுணை அளிப்பது பெற்றோராகிய எமது கடமையாகும். அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டம், உயர்கல்வி நிதியம், முழுமையான பாதுகாப்பு, சுகாதார காப்பீடு உட்பட மேல்திக காப்பீடுகள் பலவற்றுடன் உங்கள் பிள்ளைக்கு பாதுகாப்பான எதிர்காலம் ஒன்றை திட்டமிடுங்கள். மினிமுத்து கல்வி திட்டம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் அடுத்த மாதம் 12ஆம் தேதி பாராளுமன்றில் சமர்ப்பிக்கப்படும். வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி நடத்தப்படும். இன்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். இதேவேளை வரவு செலவு திட்ட அறிக்கை தொடர்பான உரையை நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ச நவம்பர் மாதம் 12ஆம் தேதி பிற்பகல் நிகழ்த்துவார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு அண்மையில் வெளியான கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களை மீள் மதிப்பீடு செய்வதற்கான விண்ணப்பங்கள் பொறுப்பேற்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இணையதளத்தின் ஊடாக இதற்கு விண்ணப்பிக்க முடியும். பரீட்சை திணைக்களத்தின் இணையதளத்திற்கு பிரவேசித்து விண்ணப்பங்களை அனுப்புமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித கேட்டுக் கொண்டுள்ளார். உலகச் செய்திகள். இவ்வாண்டுக்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு தன்சானியா நாட்டை சேர்ந்த நாவலாசிரியர் அப்துல் ரசாக் குர்னாஹுவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அகதிகளின் துயரம் மற்றும் காலனி ஆதிக்கத்தின் விளைவுகளை சித்தரித்து இலக்கியம் படைத்தமைக்காக இவருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 20 வயதிலிருந்து இலக்கியத்துறையில் ஈடுபட்டு வரும் அப்துல் ரசாக் குர்னா பல நாவல்களை எழுதியுள்ளார். இவர் தற்போது இங்கிலாந்தில் வசித்து வருகிறார். மருத்துவம், இயற்பியல், வேதியியல், பொருளாதாரம், இலக்கியம், அமைதி போன்ற துறைகளில் சாதனை புரிபவர்களுக்கு வருடாந்தம் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. இவ்வருடத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு கடந்த 4ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் இது எதிர்வரும் 11ஆம் தேதி வரை இடம்பெறும். போஸ்ட் பத்திரிகை வெளியிட்டுள்ள உலக பணக்காரர்கள் பட்டியலில் தொடர்ந்து 4வது முறையாக அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோஸ் முதலிடம் பிடித்துள்ளார். அவருடைய சொத்து மதிப்பு $177 பில்லியன் ஆகும். இதேவேளை $151 பில்லியன் சொத்து மதிப்புடன் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்க் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். பிரான்சை சேர்ந்த LVMH நிறுவனத்தின் தலைவர் பெர்னார்டோ ஆர்னால்ட் 150 பில்லியன் மதிப்புள்ள சொத்துடன் 3வது இடத்தில் உள்ளார். இதேவேளை மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் $124 பில்லியன் பெறுமதியான சொத்துக்களுடன் 4ஆம் இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். ஏர் பிரான்ஸ் விமான சேவைகள் நிறுவனம் எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளது. வாரத்திற்கு 3 வர்த்தக விமான சேவையினை குறித்த நிறுவனம் நடத்த உள்ளது. ஏர் பிரான்ஸ் விமான சேவைகள் ஊடாக இலங்கைக்கு வருகை தரும் விமான பயணிகளுக்கு விசேட சலுகை பொதியினை வழங்குவதற்கு நிறுவனம் முன்வந்திருக்கிறது. பிரான்சின் பாரிஸ் நகரில் நடைபெறும் சுற்றுலா வர்த்தக கண்காட்சியில் பங்கேற்றிருக்கும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவிற்கு ஏர் பிரான்ஸ் விமான சேவை நிறுவனத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இலங்கை அணிக்கும் ஓமான் அணிக்கும் இடையிலான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 19 ஓட்டங்களால் வெற்றி ஈட்டியது. அல் அமரட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்பாடுத்தாடிய இலங்கை அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 162 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 163 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஓமான் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவிக்கொண்டது.
சாஃப் உதைப்பந்தாட்ட சுற்றுத்தொடரில் இலங்கை அணி எதிர்கொண்ட 3வது போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தது. இந்தியாவுடன் நடைபெற்ற போட்டி இவ்வாறு வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தது. உலக உதைப்பந்தாட்ட தரப்படுத்தலில் 105வது இடத்தில் உள்ள இந்திய அணியுடன் நடைபெற்ற போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தமையானது இலங்கை அணிக்கு கிடைத்த வெற்றியாகும். இலங்கை உதைப்பந்தாட்ட அணி உலக உதைப்பந்தாட்ட தரப்படுத்தலில் 205வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. NSBU ட்ரஸ்ட் மூலம் குறைந்தது $100 அல்லது அதற்கு சமமான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் அனுப்புங்கள். அதிகமாக பணம் அனுப்பும் போது அதிகமான வெற்றி வாய்ப்புகள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சில பொருளாதார மத்திய நிலையங்களில் இன்று மரக்கறிகளின் விலை குறைவடைந்திருக்கிறது. இதன்படி 1 கிலோ பீட்ரூட் மற்றும் 1 கிலோ மலேசியன் வட்டக்காயின் மொத்த விலைகள் $100 காணப்பட்டது. இவற்றின் சில்லறை விலைகள் $120 விற்கப்பட்டது. இதேவேளை 1 கிலோ ராபின் மொத்த விற்பனை $120 இருந்ததுடன் அதன் சில்லறை விலை $140 காணப்பட்டது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். NSBயின் பணம் அங்கிருந்து, பரிசு இங்கிருந்து. பொன்விழா வெற்றியாளர் நீங்களா? இம்முறை NSB பொன்விழாவை முன்னிட்டு சூப்பர் வெற்றியாளருக்கு தங்க பவுன்கள் 50, 2வது வெற்றியாளர்கள் 10 பேருக்கு ஸ்கூட்டர்கள், 3வது 10 வெற்றியாளர்களுக்கு ஐபோன்கள், 4வது 29 வெற்றியாளர்களுக்கு மவுண்டன் சைக்கிள்கள். 2021 அக்டோபர் 1 முதல் 2022 செப்டம்பர் 30 வரை NSBU ட்ரஸ்ட் மூலம் குறைந்தது $100 அல்லது அதற்கு சமமான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் அனுப்புங்கள். அதிகமாக பணம் அனுப்பும் போது அதிகமான வெற்றி வாய்ப்புகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் உள்ள நீர்த்தேக்கங்களில் மீன்பிடித்துறையினை விரிவுபடுத்துவதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இதன்படி 3,22,00,000 ரூபாய் பெறுமதியான இறால் குஞ்சுகளையும் மீன் குஞ்சுகளையும் வளர்ப்புக்காக விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மீன்பிடித்துறையில் ஈடுபட்டிருக்கும் சுமார் 2,000 பேரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமோ மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. கிழக்கு ஊவா மாகாணங்களில் இரவு வேளையில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடக்கு வடமத்திய திருகோணமலை மாவட்டங்களிலும் காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்ட பின்னடைவை சமாளிக்க உத்வேகத்துடன் பணியாற்றுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மாவட்ட செயலாளர்களிடம் வேண்டுகோள். அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தை நவம்பர் மாதம் 12ஆம் தேதி பாராளுமன்றில் சமர்ப்பிக்க நடவடிக்கை. கோவிட் தொற்றுக்கு இலக்கான 91,745 பேர் வீடுகளில் சிகிச்சை பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அறநெறி பாடசாலைகளுக்கு புதிய வழிகாட்டல் கோவை. இவ்வாண்டுக்கான இலக்கியத்திற்கான நோபேல் பரிசு தன்சானியாவை சேர்ந்த நாவலாசிரியர் அப்துல் ரசா குர்னாவிற்கு. ஓமான் கிரிக்கெட் அணியுடன் நடைபெற்ற முதலாவது T20 போட்டியில் இலங்கை அணிக்கு வெற்றி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைதளத்தில் செவிப்படுத்தலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.